இன்றைக்கி ரொம்ப சூப்பரான முக்கியமான ஹெல்த்தியான ரெசிபியோட வந்திருக்கேன். முருங்கைக்கீரை துவையல். இந்த துவையலில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, அயன் சத்து இல்லாதவங்க தினம் கூட எடுத்துக்கலாம். ஃபீடிங் மதர்ஸ், ப்ரெக்னென்ட் மதர்ஸ் எல்லாருமே இதை துவையல் செஞ்சு சாப்பிடலாம். இதை விட முக்கியமானது என்னென்னா, முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு, நல்லா பளபளன்னு ஆகிறதுக்கு இதை டெய்லி செஞ்சு சாப்பிடலாம். சரி வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 3 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் வந்து 10லேருந்து 15 சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் சின்ன கோலி குண்டு சைஸ் புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு வந்து 2 கைப்பிடி வந்து முருங்கைக்கீரை எடுத்து சேர்த்துக்கிறேன். இந்த முருங்கைக்கீரை வந்து கலர் சேஞ்ச் பண்ணாமல் வந்து 2 நிமிஷம் வந்து வதக்கினா போதும். இந்த பக்கம் ஒரு பிரட்டு, அந்த பக்கம் ஒரு பிரட்டு சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அந்த மாதிரி வதக்கி வச்சிடணும். கீரை வந்து இந்த மாதிரி வந்ததும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் இருக்கட்டும். வெறும் 3 நிமிஷம் வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி வேணும்னா சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.